வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ரிடெம்ஷன் பண்ண எஸ்ஆர்ஹெச் அகெயின்ஸ்டாக, அதுவும் நம்ம ஹோம் கிரவுண்ட் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில். எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் இன்றைக்கி நடக்க போகுது. இதில் வந்து நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு ட்ராக் ரெக்கார்ட். ஸோ மொத்தமாக வந்து 23 மேட்ச் ஆடி இருக்காங்க. 23 மேட்ச்சில் வந்து 15 மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, 8 மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்காங்க. இதில் சிஎஸ்கேயோட ஹையஸ்ட் ஸ்கோர் அகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பார்க்கும்போது 223 ரன்ஸ். அதே போல் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஹையஸ்ட் ஸ்கோர் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே பார்க்கும்போது 194 ரன்ஸ். சிஎஸ்கேயோட லோவஸ்ட் ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் அகெயின்ஸ்டாக பார்க்கும்போது 132 ரன்ஸ். அதே போல் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட லோவஸ்ட் ஸ்கோர் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே பார்க்கும்போது 134 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் எப்படி இருக்குது ஹெட் டு ஹெட் நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் வந்து 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. 6 மேட்ச்சில் வந்து 5 மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச் மட்டுமே வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்காங்க. ட்ராக் ரெக்கார்டு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும், செகண்ட் பேட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துடலாம். மொத்தமாக வந்து 97 மேட்ச் ஆடி இருக்காங்க எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில். ஐபிஎல்ஸ் எல்லா மேட்ச் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு பார்த்தா அதில் வந்து முதல் பேட்டிங் பண்ணவங்க வந்து 53 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் வந்து ரெண்டாவது பேட்டிங் பண்ணவங்க 44 முறை ஜெயிச்சிருக்காங்க. இங்கே நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துடலாம். சிஎஸ்கேயோட பாயிண்ட்ஸ் இப்போ பார்க்கும்போது 6வது பொசிஷனில் இருக்காங்க. மொத்தமாக வந்து 12 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதில் 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சோட பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்கும்போது அவங்க வந்து 3வது பொசிஷனில் இருக்காங்க. 12 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அவங்களும் அதே போல் வந்து அவங்க 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்சஸ் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. இது சிஎஸ்கே எப்படி குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வந்து இன்னும் 2 மேட்சஸ் இருக்குது. ஹோம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச் அகெயின்ஸ்டாக இருக்குது, அதுலேயே வந்து கட்டாயமாக ஜெயிக்கணும். அதே போல் அவே மேட்ச் வந்து பார்க்கும்போது அகமதாபாத்தில் குஜராத் டைட்டன்ஸ் கூட ஆட போகிறாங்க, அதுலேயும் வந்து கட்டாயமாக ஜெயிக்கணும். நல்ல ரன் ரேட் படி ஜெயிக்கணும். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக ஜெயித்தா கூட வந்து ரன் ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம். அதே போல் இன்னொரு சிச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் அதே போல் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுக்கு இன்னும் தலா 2 மேட்சஸ் இருக்குது. அந்த 2 மேட்சஸ் அவங்க வந்து தோல்வியை சந்திக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிசி வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அகேன்ஸ்டாக ஆடும்போது டிசி கூட வந்து கொல்கத்தா கூட தோல்வி சந்தித்தா தான் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து போன மேட்ச் எல்எஸ்ஜி அகேன்ஸ்டாக வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஈகானா ஸ்டேடியத்தில் சிஎஸ்கேக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்திருக்காது. பட் வந்து அந்த மேட்ச்சை தோல்வி சந்தித்த பிறகு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டிப்புலேஷன்ஸ், ஏகப்பட்ட ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து தாண்டிக்கிட்டு தான் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சு வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரன் ரேட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் பார்க்கும்போது 2 மேட்சஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு வந்து ஈஸியாக குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வந்து இப்போவே சென்னையில் ஆட போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா வந்து சென்னையில் கூட வந்து அந்தளவுக்கு ட்ராக் ரெக்கார்டு கிடையாது. ஒருவேளை சென்னையில் தோல்வி சந்திச்சா கூட அவங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன் ரேட் நல்லபடியாக வந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து பஞ்சாப் கிங்ஸ் அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட வந்து தலா 2 மேட்ச் வந்து அவங்க தோல்வி சந்திச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்னையும் உள்ளே வரும், எஸ்ஆர்ஹெச்சும் இருக்கும் இந்த ஒரு டாப் 4 குவாலிஃபயர்ஸ் போகிறதுக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து டென்ஷன் பார்த்திங்கன்னா சென்னை விட கம்மி தான். ஸோ சென்னைக்கு வந்து டென்ஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜுரி கன்சர்ன்ஸ், ஏகப்பட்ட இன்ஜுரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜேமி ஓவர்டன் நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், பட் அவரும் இப்போ கிடையாது. இதே போல் வந்து ஆயுஷ் மாத்திரை போன மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட ஆடின நல்ல பிளேயர், அவரும் வந்து கிடையாது. ஸோ ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் இருக்கிறனால கலீல் அஹமது கூட முக்கியமான ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலராக இருக்கும்போது அவர் ஸ்பியர் ஹெடட் பவுலராக இருந்தார், பட் அவரே இன்ஜுரி ஆகிட்டு போயிட்டார். இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ஷுல் கம்போஸ் தான் வந்து முக்கியமான பவுலராக இருக்கார். ஸோ ஏகப்பட்ட இன்ஜுரிஸ். இன்னும் ஈவன் எம்எஸ் தோனியை வந்து இன்னும் கிளாரிட்டி நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது வந்து அவரோட இது கிரிக்கெட் கரியர், ஐபிஎல் கரியரில் வந்து கடைசி மேட்சாக இருக்கலாம். அதே போல் அவர் சென்னையில் ஆட்டு போவாரா என்ன ஏதுன்ட்டு ஏகப்பட்ட ஸ்பெக்குலேஷன்ஸ் போயின்னு இருக்குது. இதில் வந்து அவர் வந்து திடீர்னு வந்து ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து அனாலிசிஸில் இந்த மாதிரி அவர் ஆடுவார்னு கட்டாயமாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தோனி வந்து ஃபிட்டாக ஆகி திரும்பி வந்து இன்ஜுரி ஆகி அதே போல் வந்து லக்னோ கூட போகாமல் இருந்தார். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம எதுவும் ஸ்பெக்குலேட் பண்ண முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறனால தோனி கூட ஆடலாம், ஆடாட்டியும் போகலாம், அந்த ஒரு சிச்சுவேஷனும் இருக்குது. பட் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால வந்து இப்போ வந்து குவாலிஃபயர்ஸ் போகிறதுக்கு கூட வந்து ஒரு பெரிய கேள்வி கட்டமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ரீகேப் பண்ணிடலாம். போன மேட்ச் வந்து ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் வந்து இதே டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் எப்படி இருந்துச்சு மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து டாஸ் ஜெயிச்சு வந்து முதல்ல வந்து போலிங் எடுத்திருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அகெயின்ஸ்டாக.
ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் இதே 2026 சீசன்லேயே எடுத்த பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பார்த்தா வந்து அபிஷேக் சர்மா வந்து பொழந்து கட்டிட்டார். 59 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அதுக்கு முன்னால் தான் நான் சொல்லியிருந்தேன் இன்கன்சிஸ்டன்சி டாப் ஆர்டரில் நிறையவே இருக்குன்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. பட் வந்து அந்த ஒரு மேட்ச் வந்து பிரம்மாண்டமாக ஆடி அபிஷேக் சர்மா ஒரு 59 ரன்ஸ் அடித்தார். அதே போல் வந்து அவருக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட் 23 ரன்ஸ் அடித்தார். ஹென்ரிக் கிளாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளேயராக இருக்கார். இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 சீசன் நீங்கள் எடுத்து பார்த்தாலே வந்து ஹென்ரிக் கிளாசன் வந்து T20க்கு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பிளேயராக இருக்கார். பர்டிகுலராக எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து 3 சீசன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா வந்து பிரம்மாண்டமாக ஆடின்னு வர்றாரு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் வந்து அவரும் வந்து ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். டாப் 4 டாப் 5 பேட்டர்ஸில் கூட ஹென்ரிக் கிளாசனோட முக்கியமான இன்னிங்ஸ் நிறையவே இருக்குது. அவரும் 59 ரன்ஸ் அடித்தார் அந்த மேட்ச் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில். 194 ரன்ஸ் அடித்து அதே போல் வந்து 9 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அகேன்ஸ்டாக. இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது முகேஷ் சௌத்ரி சிஎஸ்கேயோட லெஃப்ட் ஆர்ம் ப்ரீமியர் பேஸ் பவுலர். இவர் நான் ஏன் வந்து ப்ரீமியர் சொல்கிறேன்னா சரியான டேலண்ட் இருக்குது. இவர் நல்லா வளர்த்தி விட்டால் கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகலாம். இந்தியாவுக்கு கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து வளர்த்தி விட்டால் இவர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸாக கூட ஆடுறது வாய்ப்பு இருக்குது. ஜஹீர் கான், ஆஷிஷ் நெஹ்ரா, இர்ஃபான் பட்டான், எத்தனையோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்தியன் கிரிக்கெட் வரலாறுல. இவரும் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நான் பொட்டென்ஷியல் பார்க்குறேன். அன்ஷுல் கம்போஜ் 3 விக்கெட் எடுத்தார். அதே போல் வந்து ஜேமி ஓவர்டன் கூட வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் எடுத்தார். அதே ஜேமி ஓவர்டன் இன்றைக்கி வந்து மேட்ச்சில் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக இருக்குது சிஎஸ்கேக்கு. குர்ஜப்மீத் சிங் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த பக்கம் வந்து சிஎஸ்கே பேட்டிங் பார்க்கும்போது ருத்துராஜ் கைக்வாட் வந்து ஒரு 19 ரன்ஸ் அடித்தார். ஸ்டார்டிங் கட்டத்தில் இந்த ஐபிஎல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாட் பேட்லேருந்து அந்தளவுக்கு ரன்ஸு வரல. அதாவது வந்து அந்த 50க்கு கன்வெர்ட் பண்ணியோ இல்லைனா வந்து ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கோ இல்லைனா வந்து ஒரு பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி டாப் ஆர்டரில் அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கல முதல் கட்டத்தில். அந்த கட்டத்தை தான் வந்து பேசின்னு இருக்கேன். அதுக்கு பிறகு வந்து ஆயுஷ் மாத்திரை ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் 30 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறமா வந்து மேத்யூ ஷாட், இவர் வந்து ஆஸ்திரேலியன் சேர்ந்த பிளேயர், இவர் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆடிந்தார். 34 ரன்ஸ் அடித்தார். சர்ஃபராஸ் கான் 25 ரன்ஸு, சிவம் துபே 21, அதே போல் ஜேமி ஓவர்டன் ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, போலிங்லேயும் வந்து கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. பேட்டிங்கில் 16 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அன்ஷுல் கம்போஜும் வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார். பேட்டிங்கில் 13 நாட் அவுட்டாக இருந்தார். அதே போல் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இதில் வந்து 10 ரன்ஸ் வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து பெரிய அளவுக்கு தோல்வி கிடையாது. ஸோ க்ளோஸ் எட் ஸோ ஃபார் சொல்கிற ஒரு கொட்டேஷன் மாதிரி தான் இருக்குது. சிஎஸ்கே வந்து கிட்டத்தட்ட வந்து வெற்றியை ஜெயிக்க வந்ததுக்கு பிறகு வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சோட போலிங் பார்க்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டி முதல் கட்டத்திலே வந்து 2 விக்கெட் எடுத்தார். சஞ்சுவோட விக்கெட்டே அவர் எடுத்தார் அந்த மேட்ச்சில். அதுக்கு பிறகு இஷான் மலிங்கா அவர் தான் வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டார். 3 விக்கெட்ஸ் நல்லா குவிக்காக போட்டு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணார். பெரும்பாலும் எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்டேடியம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஹோம் கிரவுண்ட் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவுன்ஸ் கிடைக்காது. பேட்டிங் பேரடைஸாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பிச்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலன்ட் ஸ்பெல் போட்டிருந்தார். பிரஃபுல் ஹிங்கே புது பவுலர், அவரும் வந்து ஷாக்கிப் ஹுசேன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடி வாங்கியிருந்தாங்க அந்த மேட்ச்சில். அதே போல் வந்து தலா ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தா அவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயின்னு வராங்க. எஸ்ஆர்ஹெச் நல்லா வளர்த்தி விடுறாங்க, வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதே போல் அவங்களும் அந்த வாய்ப்பை வந்து எடுத்துக்கிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஒரு தோல்வி சந்திச்சிருக்கு. இந்த சீசனில் ஒரு சின்ன ட்ரிக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மேட்ச்சை தோல்வி சந்திச்சா அவே மேட்ச்சை ஜெயிக்கிறாங்க, அவே மேட்ச்சில் ஜெயிச்சாங்கன்னா ஹோமில் வந்து தோல்வி சந்திக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு நம்ம சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ் சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்ட், அதாவது நம்மளோட அவே ஸ்டேடியத்தில் வந்து நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கோம், ஹோம் கிரவுண்டில் இது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ட்டு ஃபிங்கர்ஸ் கிராஸ். பட் வந்து நம்ம இப்போ ரன் ரேட் ரொம்ப முக்கியம்னு சொன்னால் பார்த்தீங்களா, சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும்னா அந்த சினாரியை நம்ம எடுத்து பார்க்கலாம். அதே போல் வந்து நம்ம டாஸ் ஃபேக்டரை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ டாஸ் ஃபேக்டர் எடுக்கிறவங்கள வந்து டியூ ஃபேக்டர் பார்க்கும்போது டியூ அந்தளவுக்கு நம்ம வெளியூர் கம்பேர் பண்ணும்போது சென்னையில் அந்த அளவுக்கு டியூ இருக்காது. அதனால் வந்து நீங்கள் முதல் பேட்டிங் எடுத்து நீங்கள் வந்து ஸ்கோரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தாலும் கூட வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் பெரும்பாலும் வந்து டியூ ஃபேக்டர் இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா சேசிங் பண்ணால் பெட்டராக இருக்கும், பேட்டிங்கில் செகண்ட் பேட்டிங் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் வந்து இங்கே டியூ ஃபேக்டர் அந்தளவுக்கு இல்லாதனால வந்து ஸ்டார்டிங் டாஸ் ஜெயித்த உடனே வந்து முதல்ல பேட்டிங் எடுத்துக்கிட்டு பெரிய அளவுக்கு ஸ்கோர்
நான் இப்போ வேர்ல்ட் கப்லலாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ இதில் வந்து 180 to 220 ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் வந்து சிஎஸ்கே வந்து இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். 240 ரன்ஸ் மேலே அடித்தா தான் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன். பட் வந்து ஜெயிச்சு ஒரு நல்ல ரன் ரேட்டோட ஜெயிக்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். 240 ரன்ஸ் டாஸ் ஜெயிச்சு அப்படியே ஒரு ஸ்கோரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் போலிங்கில் வந்து நல்லபடியாக வந்து போலிங் போட்டு ஆப்போசிஷன் எஸ்ஆர்ஹெச்சை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தான் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக விக்கெட்ஸ் எடுக்க முடியுமோ எல்லா 10 விக்கெட்ஸ் வந்து எடுத்து, அதே போல் வந்து ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க சொன்னால் பார்த்தீங்களா. ஏன்னா சென்னையோட பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் கூட ஓரளவுக்கு வந்து ப்ளே பண்ணும் முக்கியமான ரோலாக. ஏன்னா பேஸ் போலர்ஸ் வந்து ஒரு முதல் கட்டத்தில் ஒரு 2-3 ஓவர்ஸ் ஒரு ஸ்விங் கொஞ்சம் கிடச்சி போலர்ஸோட எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில்ஸ் அந்த ஒரு சீமோட போட்டு ஓரளவுக்கு வந்து பண்ணலாம். பட் வந்து மேட்ச் போக போக என்ன ஆகும்னா ஸ்பின்னர்ஸ் தான் அதிகபட்சத்தில் டாமினேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அகில் ஹுசேன் கண்டிப்பாக வந்து இவரோட முக்கியமான பவுலராக இருக்க போகிறாரு. நான் பல முறை சொல்லியிருந்தேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அகில் ஹுசேன் வந்து எடுக்கணும்ன்ட்டு. சில டைமில் வந்து எடுக்காமல் போனதப்போ வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருந்தாங்க. ஸோ அண்டர் தி லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அகில் ஹுசேனோட போலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அகில் ஹுசேன், நூர் அகமது, பிரசாந்த் வீர் இந்த 3 ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படி வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, எப்படி இவங்களுக்கு வந்து கேப்டன் வந்து வைட் ஓவர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பவர் பிளேயில் யார் போட போகிறாங்க, யார் மிடில் ஓவர்ஸில் போட்டு யார் வந்து விக்கெட்ஸ் எடுக்க போகிறாங்கன்ட்டு அது ஒரு முக்கியமான ரோலாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குர்ஜப்ரீத் சிங்கை எடுத்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பிரசாந்த் வீரை வந்து உட்கார வச்சுட்டு கூட அவர் எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பிரசாந்த் வீரை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் ஆஸ் அ லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னராக. அதே போல் வந்து அவர் பேட்டிங்கும் வந்து 2-3 மேட்சஸ் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனார். இன்னிங்ஸ் ஓரளவுக்கு ஸ்கோர் கொண்டு வந்தார். பட் அவரோட போலிங் வந்து நம்ம இந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸ் லிஸ்ட்டு T20 கரியர்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லா போலிங் போட்டு விக்கெட் எடுத்து நல்லா இருந்துச்சு. அவரை நல்லா பயன்படுத்தணும். ஒருவேளை வந்து டாஸ் சிஎஸ்கே தோற்று போயிட்டு ஒருவேளை வந்து எஸ்ஆர்ஹெச் டாஸ் ஜெயிச்சுட்டு அவங்க வந்து பேட்டிங் எடுத்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும் அவங்களோட ஸ்கோரை. ஸோ 150லேருந்து 180க்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி 180 வந்து சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடைஞ்சலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஸ்கோரை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு 120லேருந்து 150 நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா, சரி 160 வச்சுக்கிட்டா கூட கணக்கு, அந்த ஒரு ஸ்கோரை வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வச்சு ஸ்டார்டிங்கில் அவங்க பேட்டிங் ஆடினாங்கன்னா அதுக்கு பிறகு வந்து சிஎஸ்கே பேட்டிங் ஆடும்போது எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நல்லபடியாக பேட்டிங் ஆடி முடிக்கணும். பர்டிகுலராக வந்து பேட்டிங் பவர் பிளே வந்து செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்க சிஎஸ்கேன்னு சொல்லும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் எவ்வளோ ரன் ரேட் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போகணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் 90 ரன்ஸ் மேலாம் வந்து போனாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிஎஸ்கேக்கு வந்து ஒரு க்ரூஷியலான ஸ்டேஜ் இது, டூ ஆர் டை மேட்ச் மாதிரி. அதனால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்கணுன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறோம்னால 200 ரன்ஸ் யார் எப்படி அடிச்சிருக்காங்க நம்ம பார்த்துடலாம். இந்த சீசன் சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 200 ரன்ஸ் ப்ளஸ் அடித்தது வந்து நீங்கள் பார்க்கும்போது மொத்தமாக 12 மேட்சஸில் சிஎஸ்கே வந்து 6 மேட்சஸ் 200க்கு மேலேயே அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 12 மேட்சஸில் வந்து 8 மேட்சஸ்க்கு வந்து 200 மேலேயே அடிச்சிருக்காங்க. ஏன் வந்து 200 நான் வந்து கரெக்டாக பிக்கப் பண்ணி அதை பற்றி நான் பேசுகிறேன்னா, இப்போதைக்கு வந்து ரன் ரேட் ரொம்ப முக்கியமான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கிறதுனால அந்த ரன் ரேட்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் 200 ரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்க போகுது. 200 மட்டுமே கிடையாது, 200 மேலே அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து இது பேட்டிங் மட்டுமே. இதில் வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்தா வந்து பவர் பிளேயில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ரன் ரேட் இருக்கணும், ஒரு 15-16 கொண்டு வரணும். அதே போல் மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தோம், போன மேட்ச்சில் கூட 10 வரைக்கும் கொண்டு போனாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஓவர்ஸில் கூட ஒரு முக்கியமான ஸ்டேஜ், அதாவது வந்து ஸ்லாகிங்லாம் அதிகமாகவே பண்ணுவாங்க, அந்த கட்டத்தில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதனால் ஓவரால் வந்து 240 நான் வந்து ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி இந்த ஸ்கோரை வந்து அடித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த 200 நான் வந்து பழைய அவங்க இது வரைக்கும் இந்த சீசனில் எவ்வளோ அடிச்சிருக்காங்க நம்ம கணக்கு பார்த்துருக்கோம். அதே போல் வந்து கடைசி 5 மேட்சஸ் நம்ம பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச் வந்து கடைசி 5 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 தோல்வி சந்திச்சிருக்காங்க, 3 வெற்றி ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் வந்து கடைசி மேட்ச் நம்ம எடுத்து பார்த்தா எஸ்ஆர்ஹெச்சோட இதுக்கு முந்தின மேட்ச் எடுத்து பார்த்தா
ஜிடி கூட வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. அதே போல் வந்து இந்த பக்கம் சிஎஸ்கேக்கு வந்து பார்க்கும்போது அவங்களும் வந்து 5 மேட்சஸில் வந்து 2 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்சஸ் தோல்வி சந்திச்சிருக்காங்க. கடைசி மேட்ச் நம்ம எடுத்து பார்க்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த தோல்வி எல்எஸ்ஜி கூட வந்து நம்ம பார்த்துருந்தோம். எல்எஸ்ஜி கூட வந்து அது ஒரு அவாய்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 4 வெற்றி, அதே போல் ஒரு தோல்வியாக இருந்திருக்கும். அதே போல் இந்த ஈக்குவேஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தால் தான் குவாலிஃபைஸ் போக முடியும்ன்ட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன் வராமல் போயிருக்கலாம். பட் வந்து இப்போ வந்து ஒரு 16 பாயிண்ட்ஸ் வரணுன்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான எஃபர்ட்ஸ் போட்டியான. ஏன்னா இப்போ சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 பாயிண்ட்ஸ் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த 12 பாயிண்ட்ஸ்க்கு மேலே 16 பாயிண்ட்ஸ் வந்து பெட்டரான ரன் ரேட் வந்து மிச்ச டீம்ஸ் கூட தோல்வி சந்தித்தா தான் வந்து சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட ஓவரால் இந்த சீசன் எப்படி இருக்குது பேட்டிங் பார்த்துல. ஏன்னா வந்து அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் வெல் செட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஃபாரின் பிளேயர்ஸ் என்ட்ரிக் கிளாஸ்னு ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரேவிஸ் ஹெட் இருக்கார், மூணாவது பிளேயர் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் போலர் இஷான் மலிங்கா இருக்கார் போலிங், பேட் கமின்ஸ் திரும்பி வந்த பிறகு பேட் கமின்ஸ். ஸோ 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷாக இருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த சீசன் அவங்க ரன்ஸ் கூட பார்க்கும்போது என்ட்ரிக் கிளாஸ் 12 மேட்ச்சில் வந்து 506 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதே போல் அபிஷேக் சர்மா இந்தியன் ஒரு கிளாஸி ஓப்பனிங் பேட்டர், T20 ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிக்கலாம். அவர் வந்து 12 மேட்ச்சில் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதே போல் 481 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு பெரிய அளவுக்கு பவர் பிளே அடிக்கிறதுக்கு வந்து அபிஷேக் சர்மா ஒரு முக்கியமான பிளேயர். அதே போல் ட்ரேவிஸ் ஹெட்டும் இருக்கார். பட் அவர் வந்து 4th ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்கார் எஸ்ஆர்ஹெச்சோட டீமுக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது இஷான் கிஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா 12 மேட்ச் ஆடிருக்கார், 420 ரன்ஸ் அடிச்சிருக்கார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம பார்க்கும்போது ட்ரேவிஸ் ஹெட் 12 மேட்ச்சில் வந்து 361 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ டாப் ஆர்டர் நம்ம பார்க்கும்போது ட்ரேவிஸ் ஹெட், அதே போல் வந்து அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், என்ட்ரிக் கிளாசன், நம்ம பெரும்பாலும் அவங்க டாப் ஆர்டர் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டாப் ஆர்டரே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்க வந்து ஒரே ஒரு செஞ்சுரி தான் வச்சுருக்காரு. அபிஷேக் சர்மா ஒரு செஞ்சுரி மட்டும் தான் வச்சுருக்காரு. மிச்ச பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் செஞ்சுரிஸ்லாம் அடித்து ஸ்கோர் கூட எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சீசனில். இந்த பக்கம் நம்ம போலிங்கை பார்த்துடலாம். ஷாகிப் ஹுசேன் வந்து 8 மேட்ச் ஆடிருக்காரு. 8 மேட்ச்சில் வந்து 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு பிரம்மாண்டமான பவுலராக வந்து உருவாயின்னு வந்துட்டுருக்காரு. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பயங்கரமாக வந்து சர்ப்ரைஸாக வந்து போலிங் போட்டு விக்கெட்ஸ்லாம் எடுத்து ஒரு 5 எடுத்து பயங்கரமாக வந்து கலக்கினார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஷாகிப் ஹுசேன் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் சரி, என்ன நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு போலிங் போட்டுக்கிட்டே வந்து எப்படியோ அப்படி விக்கெட்ஸ்லாம் எடுத்து எஸ்ஆர்ஹெச்சோட போலிங் டீமுக்கு வந்து ஒரு முக்கியமான பவுலரானார். பேட் கமின்ஸ் இல்லாத ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஒரு முக்கியமான பவுலராக இஷான் மலிங்கா கூட வந்து அந்த பார்ட்னர்ஷிப், போலிங் பார்ட்னர்ஷிப், பிரஃபுல் இங்கே, இஷான் மலிங்கா இவங்க கூடலாம் வந்து ஒரு சிறப்பாக போலிங் போட்டிருந்தாங்க ஆஸ் அ போலிங் யூனிட்டாக. இஷான் மலிங்கா அடுத்தது செகண்ட் டாப் விக்கெட் டேக்கரில் இருக்கார் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. 12 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 10 விக்கெட் எடுத்திருக்காரு. முக்கியமான பவுலராக இருக்க போகிறார். ஏன்னா வந்து ஸ்லிங்கி ஆக்ஷனாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும் அவனோட ஆக்ஷன். அதே போல் அவர் போட்டால் வந்து பால் வந்து அப்படியே வந்து ஸ்கிட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை விக்கெட்ஸை ஸ்கிட் ஆகி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பயங்கரமான எஃபெக்டிவாக இருக்கும். விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகபட்சத்தில் வாய்ப்பு இருக்குது, பர்டிகுலராக நியூ பாலில். பிரஃபுல் ஹிங்கே நான் சொன்ன மாதிரி 5 மேட்ச்சில் வந்து ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. யூர் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் தான். நிறைய அடி வாங்கியிருந்தார். ஏகப்பட்ட பேட்டர்ஸ்லாம் அடிச்சிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்ட் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டெக் தான். அதிலே வந்து அவர் போட்டு இப்படியோ அப்படி வந்து இந்த மாதிரி விக்கெட்ஸ்லாம் கொண்டு வந்தார்னா கண்டிப்பாக அது பெரிய விஷயம் தான். கூடாஸ் டு எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட் புது பிளேயர்ஸ்க்கெலாம் வாய்ப்பு கொடுத்து நல்லா உருவாக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஹர்ஷ் துபே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னராக இருந்தால் கூட வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நான் சொல்லி இந்த ஸ்டார்டிங் கட்டத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்லாம் எடுத்திருந்தார் அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட் கமின்ஸ் அவர் கம்பேக் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா 5 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு எக்ஸலண்ட்டான போலிங் டிஸ்பிளே அண்ட் பேட்டிங்கும் இருக்குது. நம்ம சிஎஸ்கேயோட டீம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ சிஎஸ்கே டீம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் மேலே தான் அதிகபட்சம் டிபெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆயுஷ் மாத்திரையும் கிடையாது, ஸ்வாஷ் பக்லிங் பேட்டர். ருத்துராஜ் கைக்வாட் பார்த்திங்கன்னா இந்த சீசன் மொத்தமாக வந்து கொஞ்சம் டிஃபென்சிவாக ஆடுற மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி அவர் வந்து சப்போர்ட்டிவ் ரோல் தான் வந்து ஆடிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து அந்த சப்போர்ட்டிவ் ரோல் பதிலாக அவரே வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு ப்ரெஷர் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அவரோட பாடி லாங்குவேஜில். பட் வந்து சஞ்சு சாம்சனோட இது வரைக்கும் அந்த சீசனில் நம்ம பார்க்கும்போது 12 மேட்ச்சில் 450 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இது வந்து கொஞ்சம் நெஞ்ச ஸ்கோர் கிடையாது, பெரிய அளவுக்கு ஸ்கோர் தான்.
ஒரு அற்புதமான ஒரு பேட்டிங் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இவர்கிட்ட 2 செஞ்சுரி அதே போல் ஒரு ஹாஃப் செஞ்சுரி நம்ம பார்த்துருக்கோம். சஞ்சு சாம்சன் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மோஸ்ட் டிபெண்டபிள் அண்ட் ரிலையபிள் பிளேயர்னு சொல்லிக்கலாம் சிஎஸ்கேயோட டாப் ஆர்டரில். இவர் ஸ்கோர் பண்ணி நம்ம பவர் பிளேயில் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஓப்பனிங்கோ இல்லைனா டாப் ஆர்டரில் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி அது மிடில் ஓவர்ஸ் வரைக்கும் பெரிய அளவுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்கன்னா அந்த ஒரு மேட்ச்சில் வந்து ரன் ரேட்டு வளர்த்துக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு. அதே போல் வந்து சேசிங்கில் கூட வந்து குவிக்காக சேஸ் பண்ணணும் அப்படின்னுக்கும்போது சஞ்சுவோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோல் தான். ருத்துராஜ் கைக்வாட் கூட இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 12 மேட்ச்சில் 306 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஓரளவுக்கு டல்லாக ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. போக போக வந்து பார்த்திங்கன்னா யாரும் டாப் ஆர்டரில் வந்து பர்ஃபார்ம் பெரிய அளவுக்கு பண்ணல. சஞ்சு பண்ணுறாரு, பட் வந்து ஏதாவது வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆயிடுச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு இருக்கும்போது அவர் தான் வந்து ஒரு முன்னாடி வச்சு அஸ் அ கேப்டனாக வந்து ஆடணும்னு சொல்லும்போது அந்த ஒரு ரோலை எடுத்துக்கிட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆட ஆரம்பிச்சிருக்காரு. பட் வந்து கன்சிஸ்டன்சி தான் வந்து சிஎஸ்கேயில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சில் கன்சிஸ்டன்சி பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில், இதுக்கு முன்னால் மேட்ச்சில் கூட. இப்போ இந்த சிஎஸ்கே டீமில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் கன்சிஸ்டன்சி தான் பிரச்சனை. ஏன்னா வந்து ருத்துராஜ் கைக்வாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடுறாரு, பட் வந்து அந்த ஒரு தொடர்ந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பேக் டு பேக் ஒரு 50, 60, 70 இந்த மாதிரி ஏதாவது ஸ்கோர் கொண்டு போயிட்டே இருந்திருந்தால் அது ஒரு பெட்டரான சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். கார்த்திக் சர்மா ஒரு பெரிய அளவுக்கு யூ டர்ன் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்கோர்ஸ் வச்சுக்கிட்டு இவர் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு இந்த ஒரு கேள்வி கேட்டால் வந்திருக்கும். நானும் வந்து பல முறை சொல்லியிருந்தேன் அவரோட டொமஸ்டிக் கிரிக்கெட் கரியரில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் 2025, 26 சீசனில். அதுதான் காரணம் இவர் எடுக்கிறதுக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் ஓகே தான், பட் வந்து 11 எப்படி எடுக்கிறாங்க, ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னு கேட்கும்போது ஸ்டார்டிங் கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. அதுக்கப்புறமா 2-3 மேட்ச் உட்கார வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து லுக் பேக்கே கிடையாது அவருக்கு. நல்ல கன்சிஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காரு சிஎஸ்கேக்காக. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் மாத்திரை கிடையாது, சர்ஃப்ராஸ் கான் வந்து 11 எடுக்கலை. ருத்துராஜ் கைக்வாடு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்குது. சஞ்சு சாம்சன் மேலே தான் அதிகபட்சம் டிபெண்டாக இருக்குது. வேறு யார் ஆடுவாங்கன்னு பார்க்கும்போது கார்த்திக் சர்மா தான். இது வரைக்கும் வந்து 9 மேட்சஸில் 244 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சிவம் துபே கூட பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேட்டிங் வந்து இதுக்கு முன்னால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை வந்து அப்பே கொஞ்சம் குவிக்காக இருந்தாருன்னா மேபி சொல்ல முடியாது, இன்னும் 2 மேட்ச் அப்பே ஜெயிச்சிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் என்ன, அவரும் வந்து சில டைம் ஃபெயில் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. எப்படிலாம் டீமில் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி சந்தேகம்லாம் கூட வந்தது. அவரை பதில் ராமகிருஷ்ணா கோஷ் எடுத்திருந்தா கூட பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கட்டம் பார்த்தாச்சு. பட் இவென்ச்சுவலி இப்போ வந்து மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் அந்த ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது இவர் தான் ஒரு முக்கியமான பேட்டராக இருக்கார். இது வரைக்கும் 11 மேட்ச்சில் வந்து 197 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சர்ஃப்ராஸ் கான் கூட வந்து இப்போ சமீபத்தில் வாய்ப்பு கொடுக்கல, பட் வந்து அவர் வந்து 8 மேட்ச்சில் 7 இன்னிங்ஸ் ஆடினார். 7 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 161 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ பேட்டிங்கில் வந்து இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பக்கம் போலிங்கில் பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா கலீல் அஹ்மதும் கிடையாது, இன்ஜுரினால அவுட்டு. அதே போல் நேத்தன் எலிஸும் கிடையாது. ஸ்பென்சர் ஜான்சன் போன மேட்ச்சில் எடுத்திருக்காங்க, பட் மறுபடியும் இந்த மேட்ச்சில் எடுத்தாங்கன்னா வேறு யாரை வந்து உட்கார வைக்க போகிறாங்க, அக்கீல் ஹுசேன் உட்கார வைக்க போகிறாங்களா, அது ஒரு கேள்வி வேறு இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ ஃபாரின் பிளேயரில் இந்த டெவால் ப்ரோஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸில் இன்கன்சிஸ்டன்சி அதிகமாகவே நம்ம பார்த்துருக்கோம். போன மேட்ச்சில் ஏதோ 2 6 அடித்தா கூட வந்து பார்த்திங்கன்னா அது பத்தலை, தோல்வி தானே சந்திச்சிருக்கோம் பை எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதனால் வந்து டெவால் ப்ரோஸோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிச்சுவேஷன் சிஎஸ்கேக்கு இன்றைக்கி மேட்ச்சில். அன்சுல் கம்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து 12 மேட்ச்சில் வந்து 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் தான் வந்து டாப் விக்கெட் டேக்கர் சிஎஸ்கேக்கு இந்த சீசனில் இது வரைக்கும். ஸோ கலீல் அஹ்மத் இல்லை, அதே போல் வந்து நான் சொன்ன மாதிரி நேத்தன் எலிஸும் கிடையாது. அந்த பொறுப்பு யார் எடுத்துப்பாங்கன்னு சொல்லும்போது வந்து கண்டிப்பாக வந்து அந்த பொறுப்பு அன்சுல் கம்போஸ் தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜேமி ஓவர்டன் வந்து விக்கெட் எடுத்திருந்தார், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இன்ஜுரி காரணத்தினால அவர் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ யார் இருக்காங்களோ அந்த ஒரு ஸ்குவாடில் மட்டும் அந்த நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து பார்க்கலாம். பேட்டிங்கில் கூட ஆயுஷ் மாத்திரை பேர் கூட நான் சொல்லலாம். ஏன் சொல்லலான்னா காரணம் இன்ஜுரி காரணத்தினால அவங்க இல்லாதனால வந்து இப்போ யார் மேலே டிபெண்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்சுல் கம்போஸ் வந்து மெயின் போலர். நூர் அஹ்மத் இது வரைக்கும் வந்து 12 மேட்ச் ஆடி இருக்காரு, 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ட்ரம்ப் கார்ட் ஸ்பின் போலரை சொன்னேன். கட்டாயமாக வந்து லாஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்கனாமிக்கலாக நல்லா போட்டிருந்தார் போலிங். அக்கீல் ஹுசேன் 6 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. எனக்கு என்னமோ தெரில, எனக்கு இன்றைக்கி மேட்ச்சில் வந்து அக்கீல் ஹுசேன் தான் முக்கியமான போலராக இருப்பார்னு தோணுது. ஏன்னா வந்து அவர் விக்கெட் எடுத்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகிறாரு எனக்கு தோணுது.
அதே போல் வந்து முகேஷ் சௌத்ரி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸலண்ட் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ் bowler. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆங்கிள் க்ரியேட் பண்ணுறாரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் தி விக்கெட்டு லெஃப்ட் ஹேண்டட் பேட்டருக்கு ஓவர் தி விக்கெட் வந்து ஒரு நல்ல இன்ஸ்விங்கிங் பால் போட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஹேண்டட் பேட்டருக்கு வந்து அரவுண்ட் த விக்கெட் வந்து போட்டு அவருக்கு ஒரு இன்ஸ்விங்கோ இல்லைன்னா அவுட் ஸ்விங் போட்டு ஒரு ஸ்லிப்பு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபீல்ட் செட்டில் போலிங் போட்டார்னா கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸலண்ட் bowler. அவர் நல்ல வளர்த்தியோடு தான் பார்க்கணும். சிஎஸ்கே அன்சுல் கம்போஸி எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அதே போல் முகேஷ் சௌத்ரிக்கும் அந்தளவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த சீசனில் 6 மேட்ச்சில் வந்து அவர் வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. குர்ஜப்னீத் சிங் தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர். இப்போ ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் ஹசாரே, சையத் முஸ்தக் எல்லாமே வந்து தமிழ்நாடு ஆடிட்டு இருக்காரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா 7 மேட்ச்சில் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இவர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு யார் உட்கார வைக்க போகிறாங்க இந்தியன் பிளேயர்? அது ஒரு கேள்வி கட்டம் தான். ஏன்னா வந்து பிரசாந்த் வீரை வந்து பயன்படுத்தாமல் போனால் ஒரு பெரிய ஒரு சங்கடமான விஷயந்தான். இந்த பக்கம் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்தாங்கன்னா, அக்கீல் ஹுசேன் உட்கார வச்சிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து அது ஒரு ஸ்பின்னரை உட்கார வச்ச மாதிரி. ஏன்னா சென்னை மாதிரி பிச்சில் வந்து ஸ்பின்னரை நல்லா பயன்படுத்தணும். ஈவன் லக்னோலேயே வந்து ஸ்பின்னர் நல்லா பயன்படுத்திருக்கலாம் பல முறை எனக்கு தோணிச்சு. பட் வந்து எப்படி ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்தாங்க, குர்ஜப்னீத்தையும் எடுத்தாங்க, பிரசாந்த் வீரையும் பயன்படுத்தலை, அக்கீல் ஹுசேனையும் வந்து எடுக்கலை. இப்போ அட்லீஸ்ட் அந்த ஒரு முடிவு மாற்றிக்கிட்டு கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்ட் தான் வந்து சிறப்பாக ஆடி ஒரு நல்ல ரன் ரேட்டோடு ஜெயிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸில் வந்து இவங்க எப்படி ஆடினாங்க, சிஎஸ்கே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிஷன் கூட எப்படி ஆடினாங்க நம்ம பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க. அது வரைக்கும் உங்கள் விஜய். நன்றி.